ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பிரெட் அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத தம்பி நீ சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன். 1 பாக்கெட் ஆஃப் பிரெட். எப்படி பண்ணி அதை வந்து இந்த பாருங்க, அந்த தோல் உரிச்சிடணும். தோலை உரிச்சிட்டு ஆக்சுவலி ஸ்கின் இல்லை, இது வித்தவுட் ஸ்கின். ஸ்லைஸாக கட் பண்ணோம். பட் அவன் இப்போ நீ சொன்னேன். நீ கண்டினியூ. ஸ்லைஸாலாம் இங்கே கட் பண்ணியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இல்லை தானே? தப்பா அப்படியே போட்டு வச்சுக்கிறான். அடுத்து வந்து ஒரு 1/4 kg சுகர். அதுக்கப்புறம் 10 ரூபா பாக்கெட் விற்கும் பாருங்க உங்க பக்கத்து கடைகள்ல, அந்த மாதிரி இந்த ஐட்டம்லாம் வாங்கிக்கோங்க. எது திராட்சை, முந்திரி, நெய். கத்திரிக்காய் வாங்க வேணாம், உங்க வீட்டில் இருக்கு, நீங்களே வாங்கிக்கோங்க. இது அழுத்திட்டாரு. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ப்ரெட்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றணும். அது வந்து எண்ணெய் வந்து எவ்வளோ ஊற்றுறீங்கன்னா ப்ரெட் இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கணும். 4 லிட்டர்லாம் இல்லை, கரெக்டாக சொல்லுங்க. அப்போதான் 4 லிட்டர் இல்லை இது. இல்லை, இன்னும் ஊற்றுவேன். இன்னும் ஊற்றுறியா? ஏய், 2 ப்ரெட்டை போட்டு இருடா. மதி பார்த்தானா உயிரே விட்டுருவான், இவ்வளோ எண்ணெய் இருக்கிறது. மதிக்கு ஸ்பிளிட்டு போடல. ஓகே, அவ்வளோதான். தம்பியோட ஜிம் கனவுலாம் ஊர்லேயே ஒளிஞ்சிருக்கான். ஒளிஞ்சு வருவான் என்கிட்ட. அண்ணா வரீங்களா இல்லையாங்கண்ணா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பிரெட்டு இப்படி எடுக்கிறோம். எடுத்து இப்போ போடுறோம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் போடணும். எடுக்காத, அதுக்குள்ளே முந்திரி கொட்ட மாதிரி வை. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து நாங்கள் பிரெட் ஸ்லைசஸ்ஸை போட போகிறோம். போடு. ஜெங்களே, இப்போ இது வந்து ஹார்டாயிரும் எல்லாரும். அஃப்கோர்ஸ் இது ஆப்ரேஷனா? அஃப்கோர்ஸ்னா அப்படின்னா பாருங்க, ப்ரெட்டை வச்சு ப்ரெட்டை நோக்குறாங்க ஆளு. வித்தே பாரு, விரலை போட்டு வடை சுடுற வித்தே பாரு. 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றி 3 ப்ரெட்டு தான் போட்டுதான். தீது எல்லாம் தீய போகுது. இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் பொன்னிறமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட், முறுமுறுன்னு இருக்கணும். தும்மல் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி. சரி, இப்போ முறுமுறுன்னு இதை மாற்றிடுறோம். அப்புறம் மறுபடியும் இதை ஏன் தூக்கி தண்ணியில் வச்சு சக்கரை பால் போட்டு இது பண்ணுறோம்? ஸ்வீட்டு ஆட் பண்ணலாம்ல? அப்படியே போட்டு ஆட் பண்ணலாம்ல? எண்ணெயில் சக்கரை பாவு. எண்ணெயில் சக்கரை பாவு இல்லைப்பா, பொரிக்காமல் அப்படியே ஆட் பண்ணலாம்லண்ணே. அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வரும், அதுக்காக கேட்டேன். பொரிக்காமல் ஆட் பண்ண முடியாது. அதுக்காக அண்ணனுக்கு தான் தெரியாது நினைச்சிடாதீங்க. தெரியாதனால அப்படி கேட்குறீங்க. இல்லை, குக்கருக்கு வந்து இந்த அடிப்படை பேசிக் நாலேஜ் வந்து நல்ல குக்கர் வந்து ஒரே விசிலில் வந்துருங்கயா. அதான் ஃப்ரெண்ட்ஸ், கார வடை ரெடி. கார வடை இல்லைன்னா பிரெட் அல்வா. இப்போ வந்து ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அது எண்ணெயில் தான் வறுப்பாங்க, இன்னும் 10 தண்ணியில் வறுப்பாங்க. வடை சட்டியில் அதே வடை சட்டி கழுவிட்டு இப்போ வந்து நாங்கள் அதில் சர்க்கரை பாகு பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சர்க்கரை போடணும். சர்க்கரை குவான்டிட்டி 1/4 kg. அதான் ஃபஸ்ட்டே காட்டிட்டேன். 1/4 kg சர்க்கரை போட்டாச்சு. அதே அளவு 2 மடங்கு தண்ணி. அதே அளவு 2 மடங்கா? பாருங்க, தண்ணி பிடிச்சிட்டு வரோம். அரவிந்தோட வாட்டர் கேன்லேருந்து தண்ணி போகுது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஜலதோஷம் பிடிக்க போகுது. அவனுடைய ஜல்ப்பு பாக்டீரியா அதில் இருக்கும். இதுதான் தெரியுது. மறைச்சிக்கலாம். என்னடா பிடிக்குது? இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். எவ்வளோ சர்க்கரை போடுறீங்களோ அதே குவான்டிட்டியில் 2 டைம்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அடி பிடிக்காமல் அதிகமாக இருக்குது. அதான் வெடிச்சிருக்கு. இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை பாவாக மாறிடும். அப்போ காட்டணும். ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ வந்து அதுக்கு வந்து முந்திரி, திராட்சையெல்லாம் நம்ம போடணும். அதுக்காக இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தான் அதை போடணும். கொஞ்சம் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு இப்போ நம்ம நல்லா வறுக்க போகணும். முந்திரி திராட்சையை எடுத்து போடணும். முந்திரி திராட்சை இப்போ எடுத்து போடணும். போட்டால் தான் வறுக்க முடியும். முந்திரி பாருங்க அவ்வளோ தூளாக உடைச்சிருக்காங்க. ஒரு டீஸ்பூன்லேயும் உங்களுக்கு சாப்பிடும் போது வாயில் மாட்டும். முந்திரி திராட்சை கூட மாட்டோம். அரவிந்த் இது வாங்கும்போது அவனுடைய பேக்கில் தனியாக கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்து அவனுடைய ஸ்நாக்ஸ் பேக்கில் ஒழிச்சு வச்சுருக்கான். அதையும் நான் பார்த்துட்டேன். அவனுக்கு இருக்கிற பர்சனலே அந்த திராட்சையும் கடலை கொட்டை பாக்கெட்டையும் அந்த பேக்கில் வைக்கலாம். மீதி எல்லாமே பப்ளிக் தான், எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்.
இது வந்து நல்லா பொன்னிறமா வச்சுக்கணும். ஆமாம், நல்லா பொன்னிறமாக இருக்கணும். என்ன மாதிரி பொண்ணு வேணும்? பொன் வேணும். இப்படி எடுத்துருவோம். இது கரெக்டாக இருக்கு. தீது ஆஃப் பண்ணிட்டு போதும். எடுத்து சொல்லியாச்சு, முன்னாடி எடுத்து வச்சு நல்லா பொன்னிறமாக இப்படி நெய் எண்ணெயெல்லாம் போட்டு வறுத்ததுக்குங்க. வந்து அப்படியே சக்கரை பாவு பண்ணணும். சக்கரை பாவு கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சக்கரை பாவானதும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து வச்சு முந்திரி திராட்சையும் ஏலக்காய் போடல. சக்கரைப்பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து இப்போ நம்ம ப்ரெட்டை போட போகிறோம். ஆல்ரெடி பொரிச்சு வச்ச ப்ரெட்டு ஆல்ரெடி இப்போ நான் சொல்லணுமா அதில்? நீ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டுறனா உனக்கு ஆகாது, எல்லாத்தையும் கொட்டுது. உடைக்கணுமா எப்படி? அப்படியே வந்துட்டு மூழ்க வைக்கணுங்கிற அதில் வச்சு அப்படியே உடைக்க போகிறோம். அது ஊர் நோட்டு அது வந்து ஃப்ரை ஆகி வந்து ரொம்ப தெரிச்சிடாத. என் அண்ணன் வேறு பக்கத்தில் குடிச்சிக்கிட்டு வரேன். கேமரா மூஞ்சி வச்சிட போது. குடி 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 தண்ணி குடி, தற்கொலை பண்ணிக்கோ. நான் ஒரு ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தற்கொலை, குடி, போதைப் பொருளை பற்றி இப்போ தானே விஜய் சொல்லியிருக்காரு. எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு இருக்காரு. எனக்கே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா படத்துலையும் எனக்கே அடிக்கிறாரு. என்ன பண்றது இல்லை. அது படத்துக்காக பண்றது தான் பார்த்துட்டு இத்தனை பேர் வந்திருக்காங்க. விஜய் வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு இவர் நல்லவர்னு அவருக்கு பின்னாடி ஃபேன் சொல்ல, படத்தை பார்த்து தான் வந்திருக்காங்க. அவர் தங்கச்சி சென்டிமெண்ட் போட்டாரு, தங்கச்சிக்கு வந்தாங்க. மாஸ்க் காட்டினாரு, ஃபேன்ஸ் வந்தாங்க. அதை தான் பார்த்து வந்திருக்காங்க. தெரியுதா? என்னன்னா 3 ஃப்ளோருக்கு பத்தாதாட்டிருக்கேன். ஆமாண்ணா, நெய்பர்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. நெய்பர்லாம் கொடுக்கணுமா இல்லையா? என்ன பேசாம வர லைனில் வர வச்சு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடலாமா? லாஸ்ட் ஒன் ஃபோர் கிங் ஃபார் அ ரீசன். கிங் கோலி. Actually Kohli got 100 today. That's why we are preparing sweet. Definitely. He will be scoring 100 today. Final match T20 World Cup. என்ன டாக்குமெண்ட்ரி பண்றியா? ஃபைனல் மேட்ச் T20 வேர்ல்ட் கப். டேட் டைம் சொல்லிடு. சண்டே. பிக் பாஸ் நேரம் காலை 11 மணி. ஆக்சுவலி பிரெட்டெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த விஷுவல்ல தெரிஞ்சு. ஆனா இன்னைக்கு அதை சாப்பிட முடியாது. இவன் தான் அடுத்த ஓவரில் அவுட் ஆயிடுவானே. செஞ்சுரி போட்டு பவர் பிளே தாண்ட மாட்டான் விராட் கோலி. ஹேட்டர்ஸ் இப்படிதான் பேசுவாங்க. ஆமா, ஃபேனா நான் சொல்றேன். விராட் கோலி ஃபேன் இல்ல, விராட் கோலி கண்மூடித்தனமாக நம்புவார்கள். விராட் கோலியோட இன்னிங்ஸ் இன்னைக்கு யாரும் இன்னிங்ஸ் கொஞ்சம் கோல்டு சளி பிடிச்சிருக்கு. அதனால அப்படி வாய்ஸ் இருக்கு. இன்னிங்ஸ் இல்ல, இன்னைக்கு விராட் கோலி ஸ்விம்மிங்ஸ் தான் பாரு. குளோப் ஜாம் மாதிரி இருக்குடா வாசம். ஜாம் எல்லாம் ஒரே மெட்டீரியல் தான்பா, ஒரே மெத்தடா. நைஸ் நல்லா டேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி நல்லா குளக்குளக்குளன்னு பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணணும். நீ கையை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகுது. எடு, கவரை உள்ளே போட்டுறாத. ஷாம்பு கவரை ஒரு பாத்ரூமில் போடுற அந்த மாதிரி. நீ ஒழுங்கா டிசிப்ளினாக நடந்துக்கலங்கிறது தெரியுமே இல்லையா? சோப்பு கவரு, ஷாம்பு கவர் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வர்றது, அப்புறம் கலர் அடிக்கிறது சிலத்துக்கு. கோலி அவுட்டா தேவரு. சூர்யா ஓகே. நெய் ஊற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். போடு திராட்சை போடு. கோந்து மாதிரி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி வந்து முந்திரி திராட்சை பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரை பண்ணிடுவோம். முந்திரி திராட்சை எண்ணெயோட ஊற்ற போறியா? எண்ணெய் இல்லைங்க, அது நெய்யும் எண்ணெய் எல்லாம் சேர்த்து. அது வேணாம், அப்படி ஊற்ற வரா. தனியானா போகணும். டேய் சுப்பிட்டா. இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். முந்திரி தீஞ்சு போயிடுச்சு. ஃபைனலி ரெடி.
பிரெட் அல்வா கட் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணி காமிச்சு பிரெட் அல்வா. நானே கரெக்டாக தான் காமிச்சிருக்கேன். ஃபைனலி பிரெட் அல்வா ரெடி. நான் வந்து நெய்பர்ஸ் கொடுத்து வெரிஃபை நல்ல பேர் வாங்க போகிறோம். வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ சோதனை எலிங்க நல்லா போகிறோம்.